சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1/2 கிலோ மட்டனை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத என் தங்கச்சி செஞ்சு காமிப்பா. 1/2 கிலோ மட்டனை கொழுப்பு சேர்த்து வாங்கிக்கோங்க. அதை 3 வாட்டி நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மசாலாவுக்கு மிளகு 1/2 ஸ்பூன், மற்ற கரம் மசாலா எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை நம்ம பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் 4, தக்காளி 3, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 1.5 உலக்கு அரிசி எடுத்து நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட அரிசி உலக்கு இல்லைன்னா அந்த அளவை நம்ம 3/4 கிலோவாக எடுத்துக்கலாம். 2 அளவும் ஒன்று தான். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் கட்டி தயிர், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, இந்த ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 பல்லாரி 2 தக்காளி போட்டு அதையும் ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம். குக்கரை எடுத்து இண்டக்ஷனில் வச்சுட்டு டெம்பரேச்சர் 800க்கு செட் பண்ணிவிட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்ச மட்டனை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. போட்டுட்டு ரேஸாக 2 கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு வேண்டாங்கிறவங்க பொடி உப்பும் போட்டுக்கலாம். அது ஒரு 1/4 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் போடுங்க. 5லேருந்து 6 விசில் போடுங்க. மட்டன் நல்லா வெந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சதை போட்டுட்டு இப்போ பவுடராக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் அதை கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா அது வாசனை போயிடும். வறுக்கலாம் வேண்டாம், சும்மா பவுடராக அரைச்சாலே போதும். மூணு பல்லாரி, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, ரம்பா இலை, இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எடுக்க போகிறோம். ரேஷன் அரிசினால் 3 கப்பு தண்ணி. இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இதே சீரக சம்பாவாக இருந்தால் 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரேஷன் அரிசினால் இந்த அளவு எடுக்கும். 3.5 கப்பு தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ எங்ககிட்ட இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி அடிகனமான பாத்திரம் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் கேஸ் அடுப்பில் பண்ணி காட்டுறேன். அது அடிகனமான பாத்திரம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதுவும் ஒரு நாள் பிரியாணி செஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இண்டக்ஷனில் எப்படி வைக்கணும்னு. இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஏன்னா மட்டன் கொழுப்போடு தான் வாங்கியிருக்கோம், அதுவும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக தான் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், வெட்டி வச்ச 3 பல்லாரி அது போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 2 கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், ப்ரௌன் கலராகவும் மாறும். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிட்டு இப்போ இதில் நம்ம வெட்டி வச்ச ஒரு தக்காளியை போட்டு வதக்கிப்போம்.
போட்டுட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட ரம்பாய் இலை, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு இது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு கப்பு தயிரில் கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வச்ச கரம் மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிக்கும் போது நம்ம கரம் மசாலா எதுவுமே போடலை, இதுதான் அதுக்குள்ளே டேஸ்ட்டு. அதனால் இப்போ பொடி பண்ணி போட்டதும் அதுக்கப்புறம் சக்தி மட்டன் மசாலாவில் 50 கிராம் பாக்கெட்டில் அரை பாக்கெட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. பொடி உப்பு போடுறதா இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சோம்ல அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா இறங்கும். தண்ணி கொதிச்சக்கப்புறமும் சில பேர் போடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மசாலா கூட போட்டால் தான் அது அந்த உரப்பு எல்லாமே சேர்ந்து இதில் ஆட் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அளந்து வச்சு தண்ணி இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணி 1/2 உலக்கு, அதுக்கப்புறம் சூடு பண்ணி வச்ச 3 உலக்கு, மொத்தம் 3.5 உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தாலும் உரப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் கம்மியாகவே போட்டு செய்யுங்க. அப்புறம் தான் நம்ம குறைச்சலாக இருந்தாலும் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா சலசலன்னு கொதிச்சக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு நம்ம போடுது. தண்ணியை வடிச்சிட்டு தான் போடணும். ஏற்கனவே நம்ம கரெக்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டாம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமும் நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கணும். நம்ம உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு லெமன் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம். நான் தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன், மோரும் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதனால் நான் லெமன் சேர்த்துக்கல, இந்த புளிப்பே போதும். அதுக்கப்புறம் பேலன்ஸில் உள்ள கொத்தமல்லி புதினா பொடிசாக நறுக்குனது அதையும் போட்டுட்டு நல்லா லேசாக ஒரு பெரட்டிட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் போட்டு இறக்கிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும்.
தங்கச்சி உங்களுக்கு ரேஷன் அரிசியில் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிச்சிருப்பா. ரேஷன் அரிசி எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அதுதான் சுவை அதிகம். அது போக மற்ற அரிசி எல்லாமே பட்டு தீட்டின அரிசியாக தான் இருக்குது. கடையில் வாங்குகிற எல்லா அரிசியுமே அது வந்து சாப்பிடும் போது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் உடனே சுகர் ஏறும். எங்கள் அம்மாவுக்கு சுகர் உண்டு. அதனால் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறோம். ரேஷன் அரிசி யூஸ் பண்ணும் போது அது வந்து சுகர் அந்தளவுக்கு ஏறாது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா எனக்கு மற்றபடி எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். நெய் விட்டுட்டு லேசாக கிளறிக்கோங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். முறையாக வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்க.